சிறப்பாக வாழணும், பெயர் சொல்லும்படி வாழணும், பலமோட வாழணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணுன்ற வெறி உங்க எல்லோருக்கும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது கனவா இருக்குது. அந்த கனவை நினைவாக்க இந்த பதிவு உங்களுக்கு 100% உதவி செய்யும். நம்பிக்கை இருக்கு, நேர்மையா இருக்கீங்க, பொறுமையா இருக்கீங்க, கடவுள் வழிபாடு ரொம்ப சுத்தபத்தமா இருக்கு, எல்லாமே சரி. ஆனால் முக்கியமான ஒன்று உங்ககிட்ட இல்லை. அந்த முக்கியமானது இந்த பதிவில் கிடைக்க போகுது. கிடைச்சதை பொக்கிஷமாக நினச்சி பயன்படுத்த ஆரம்பிங்க. அடுத்த சில வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையை எவனும் எதையும் செய்ய முடியாது. அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறது உங்களுடைய விதின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த விதியை அவர் என்றோ மாற்றி எழுதிட்டார். எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உயர போறீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மேஜிக் சாயப்பா நடத்த போகிறார். ஒரு பெரிய மிராக்கிள் நம்ம ரேவதி சாய்ராம் மூலமாக இங்கே நடந்திருக்கு. அத்தனையும் உங்களுக்கானது. கேட்டு ஆரவாரத்தோட சாயப்பாவை வணங்குங்கள். சாய்ராம். என் உயிரே, உயிரானவர்களே, நமக்குள்ள இது ஒன்று இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு அமைதியும், அமைதியின் மூலமாக இருக்கக்கூடிய வெற்றியும் பெறவே முடியாது. இங்கே நான் பக்தியை பற்றியோ, நம்பிக்கையை பற்றியோ, பொறுமையை பற்றியோ நான் குறிப்பிடலை. அதை விட முக்கியமான ஒன்று இங்கே இருக்குது. இது பல பேர் இதை மிஸ் பண்ணிடுறோம். இதை பற்றி பெருசாக யாரும் சொல்லலை. சிலர் வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் பலர் இதை போதிக்க மறந்தாங்களா, இல்லை இது முக்கியம் இல்லைன்னு நினைச்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் இங்கே உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஒன்றை எப்பயுமே நீங்கள் தக்க வச்சுக்கோங்க. இதன் மூலமாக நாம் இந்த நாட்டை கூட ஆளக்கூடிய மனிதர்களாக இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் வரக்கூடிய ஜென்மத்தில் அது நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு வழியையும் அது தரும். சாயப்பாவோட குழந்தைங்க சின்னதுக்கு ஆசைப்படக்கூடாது, பெருசுக்கு ஆசைப்படணும். ரைட்? ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறத ஓரம் கட்டி ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு ஆசையை உள்ள வைங்க. யார் சொன்னா பெருசாக ஆசைப்படக்கூடாதுன்னு? எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு ஆசைப்படணும். எதுக்கு ஆசைப்படக்கூடாதோ அதுக்கு ஆசைப்பட வேண்டாம். உலகத்திலேயே நான் தான் சந்தோஷமான மனுஷனா நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமா இருக்கணும், உலகத்தில் நான் தான் சந்தோஷமான மனுஷனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை. இந்த பதிவு முடிகிற வரைக்கும் இது உங்களுக்கு தேவைப்படும். ஒரு மனுஷன் உழைக்கிறான், காசு கோடி கோடியாக கொட்டுது. ஆனால் அவன்கிட்ட அந்த சந்தோஷம் இல்லைன்னா காசை வச்சு அவனால் என்ன பலன்? ஒருத்தர் மேலும் 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 பதவி பதவி பதவி, நாட்டுக்கே அரசனாக கூட வச்சுக்கலாமே. பட் அந்த அரசனுக்கு சந்தோஷம் இல்லைன்னா நாட்டை ஆண்டா என்ன, ஆளாட்டி என்ன? ஸோ எல்லா மனுஷனும், எல்லா உயிரினமும் தனக்கு சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு தீர்மானிக்குதுங்க. ஆனால் மற்ற உயிரினங்கள் சந்தோஷமாக தான் இருக்குதுங்க. ஆனால் மனிதனாக பிறவி எடுத்தவன் மட்டும்தான்
அந்த சந்தோஷத்தை பார்க்காமலே துக்கத்தோடையே இந்த உலகத்தை விட்டு போகிறான். அந்த இடத்துல நாம் இருக்கணுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அப்போ நாம் அந்த கேள்விக்கு பதில் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கணும், அந்த சந்தோஷமாக வாழ தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன் அப்படின்ற ஒரு கேள்வி, அப்படின்ற ஒரு பதில் என் காதுக்குள்ளே விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதற்கு என்ன வழி அப்படின்றது தான் நமக்கு தெரியல. இப்போது நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கீங்க. இந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் இந்த சந்தோஷன்றது நிரந்தரமாக இருக்குதா இல்லை தற்காலிகமாக இருக்குதா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருந்தது. அந்த பிரச்சனையால் நீங்கள் தவிச்சிங்க. ஆனால் அந்த பிரச்சனை ஒரு ஸ்டேஜில் சால்வ் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைச்சது. அந்த சந்தோஷத்தின் படி இப்போ வரைக்கும் இருக்குதா உங்கள் மனநிலை? அப்போது அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் கிடைச்சது, சந்தோஷமாக இருந்தீங்க. அடுத்த ஒரு ப்ராப்ளம் பிறக்கத்தானே வந்தது, பிறந்துச்சா இல்லையா? அப்போ இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தானே இருக்கும். இதை புதுசாக கேள்விப்படல, இது நான் சொல்லி கேள்விப்படல. இப்போ எனக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்கலைல்ல. இப்போ எனக்கு மட்டும்தான் இன்பம் வந்தது, துன்பம் வந்தது. உங்களுக்கு துன்பம் மட்டும்தான் வந்ததா? ஸோ எல்லா மனுஷனுக்கும் இன்பமும் துன்பமும் இருக்கும். என்ன கொஞ்சம் பெர்சன்டேஜ் சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு குறைவாக இருக்கும். ஆக மொத்தம் இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையோட நேச்சர் இதுதான். வாழ்க்கை சைக்கிள் சொல்லுவாங்க, சைக்கிளிங். இது மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. ஒன்று மேலே வந்தால் அடுத்தது கீழே வரும், அடுத்தது கீழே வந்தால் ஒன்று மேலே வரும், அவ்வளோதான். ஆனால் நிரந்தரமான சந்தோஷத்துக்கு தான் இங்கே பாடுபடுறோம். நிரந்தரமான சந்தோஷம். காசு இருந்தால் பிரச்சனை தீரும். காசு வந்துச்சு, பிரச்சனை தீர்ந்துதா? இல்லை. அப்போ ஏழைக்கும் பிரச்சனை, பணக்காரனுக்கும் பிரச்சனை. ஸோ எது சந்தோஷம்னு தெரியாமலே நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டனே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மிராக்கிள் பார்த்துடுவோம். நம்ம அன்பேசாயில ரேவதி இவங்க கணவரை இருந்தாங்க. கிட்டத்தட்ட பல அவமானத்தையும் பல கஷ்டத்தையும் பல துன்பத்தையும் பார்த்து 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 வாழ்க்கை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு இடத்துல ரொம்ப தீர்மானமாக இருந்தாங்க. அவங்க 2 குழந்தைகளையும் பெற்றோர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு தனக்கு ஒரு இன்சூரன்ஸை போட்டு அதை ஒரு ஏதாவது போயிட்டு எங்கேயாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து அந்த இன்சூரன்ஸ் காசையை குழந்தைங்களுக்கு கொடுத்து அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிளானும் கடவுளோட குழந்தைங்க நிறைவேற்றிடவே முடியாது. அது கடவுளுக்கு உடன்பாடு இருந்தால் மட்டும்தான் அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் அந்த டைமில் அவங்க கேட்ட ஒரு அன்பேசாயி பதிவில் நாம் அதற்கு தகுந்த மாதிரி தற்கொலை செய்வதால் வரக்கூடிய பாவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு நாம் ஒரு ஆடியோ சொன்னதால் அந்த ஆடியோவை திரும்ப 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 கேட்டு கண்ணீர் விட்டு அழுது சாயப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு வாழ்க்கையில் வாழ முடியுன்ற ஒரு தாக்கத்தை அன்பேசாய் குடும்பம் எனக்கு கொடுத்துச்சு. நான் நிறைய பிரார்த்தனைகள் வச்சேன், நீங்கள் பிரார்த்தனைகள் செஞ்சீங்க, எனக்கு பலம் கிடைச்சது. ஸோ வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 குழந்தைங்கள நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். நான் நல்லா போராடி இன்றைக்கி ஒரு நல்ல போஸ்டிங், எனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடச்சிருக்குது. அதுக்காக சாயப்பாவுக்கும் அன்பேசாய் குடும்பத்துக்கும் நன்றிகள் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நாம் இந்த நொடி பிரார்த்தனை பண்ணுவோம், ரேவதி சாய்ராமோட வாழ்க்கை இன்னும் நல்ல சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு. ஸோ இவங்கெல்லாம் நம்மளுடைய சாட்சிகள். இப்படி இந்த இடத்துல நிற்கிறவங்க மனசில்
எந்த விதமான ஒரு மோசமான எண்ணங்கள் இல்லாமல் இருந்து அவங்களுடைய துன்பத்தை முதல்ல குறைச்சி சாயப்பா அதுக்கு உண்டான மருந்தை கொடுத்து அது காயத்தை ஃபுல்லாக கிளியர் பண்ணி அவங்கள மிகப்பெரிய அளவில் வாழ வைக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க. அற்புதமும் அதிசயமும் நடக்குது நம்ம அன்பே சாய் குடும்பத்தில். ரைட்டா? அப்போ எல்லா விஷயங்களும் கடவுளுக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் சரி, அது கடவுளுக்கு உடன்பாடு இருந்தால் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் சாயப்பாவால் தெரிந்து வைக்கப்பட்ட குழந்தைகள். இங்கே எல்லாருமே உங்களை எல்லாருமே நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கார். இதை நான் பல ஆடியோஸில் சொல்லியிருக்கேன். இது எத்தனை பேர் உறுதியாக நம்பி அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் சிலருக்கு மட்டும் 100% புரியுது. ஆமாம், என்னுடைய கண்ணீர், என்னுடைய வேதனை, என்னோட சந்தோஷம், என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே சாயப்பாக்கு தெரியுது. அது தெரியுதுன்னு எனக்கு புரியுது. அதனாலேயே எனக்கு பல துன்பங்கள் குறைஞ்சதுன்னு ஒரு சாய்ராமுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் சொன்னேன் உங்ககிட்ட இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவில், நான் மட்டும்தான் சாயப்பா என்கிட்ட பேசுவாரா? உங்கள் மூலமாகவும் பேசுவார். என்னைக்கு நீங்கள் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அந்த பேச்சுவார்த்தைக்கே வருவார். எப்போ பேச்சுவார்த்தைக்கு வருவார்? என்னைக்கு நீங்கள் செயல்களை செய்ய தயாராக இருக்கீங்களோ அப்போ அவர் பேச்சுவார்த்தைக்கு நிச்சயமாக வருவார். வராமல் போகவே மாட்டார். நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம். அவரை நம்ம கிட்ட தேடி வர வைக்கணும். அவருடைய குழந்தைங்க தானே நம்ம. அவருக்கே அவ்வளோ பிடிவாதம் இருந்தால் நமக்கு எவ்வளோ பிடிவாதம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் 2019 அன்பே சாய் ஆரம்பிக்கும் போது சொல்லும்போது நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னங்க நீங்கள் என்னமோ சாயப்பா கிட்ட அப்படியே அவர் மடியில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க, நாங்களாம் என்னமோ அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, புதுசாக ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கு எதிர்த்து விமர்சனம் வரும். ஆமாம், நான் சாயப்பாவோட மடியில் தான் உட்கார்றேன். ஸோ உங்களையும் மடியில் உட்கார வச்சாச்சா இல்லையா? இப்போ சொல்லுங்கள், நம்ம சைடில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா? இயல்பாக வருதா? சில பேர் போட்டி போகாமல் அது என்னமோ அது விடுங்க, அப்படி கூட வந்தது கிடையாது. எல்லாமே ரூட் இஸ் வெரி கிளியர். வந்தாலும் கவலைப்பட போகிறது இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த விஷயத்தையே அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு. ஐயோ, கமெண்ட் இப்படி போடுறாங்க, அப்படி போடுறாங்க. அப்போவே கவலைப்படலை 2019. இப்போயே நம்ம கவலைப்பட போகிறோம். ஸோ இது மாதிரி நிறைய விமர்சனம். என்ன நீங்கள் மட்டும்தான் பேசுவீங்களா, நாங்கள் பேசலையா? இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாமே வந்துச்சு. அப்போ ஏன் சார்பாக ஒருத்தவங்க பேசினாங்க. அப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும்போது ஒரு அம்மா கேட்டாங்க, என்னங்க நீங்கள் மட்டும்தான் பேசுவீங்களா, நானும் எப்படி பேசியிருப்பேன் அப்படின்னு. உடனே நம்ம மேலே பிரியமான இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே அவங்களுக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க. நான் அப்போவே சொன்னேன், பதில் கொடுக்கக்கூடாது, இது தப்பு. ஒருத்தவங்களோட பேச்சுரிமை இருக்குது, அது பதில் கொடுக்கக்கூடாதுன்னு. இல்லை, நாம் எந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின் பேஸ் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். பட் இவங்க இப்படி பேசும்போது என்ன பதில் சொல்ல முடியும்னு இவங்க என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமா அந்த அம்மாவுக்கு? அது கேட்டால் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இப்படி இந்த அளவுக்குலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு. அதாவது சாயப்பா கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் சாயப்பா உங்ககிட்ட பேசணும்ல, அதுதானே முக்கியம் அப்படின்னாங்க. ஸோ ஒன் வே கம்யூனிகேஷன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் மட்டும் பேசுவேன் கடவுள்கிட்ட, கடவுள் பேசலைன்னா நான் பேசுகிறத நிறுத்திடுவேன். கடவுள் என்னைக்கு திருப்பி பேசுகிறாரோ அப்போ நான் பேசுகிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி எத்தனை வீடியோஸ் எனக்கு தெரியலிங்க, எக்ஸாக்டாக யாராவது சொல்லுங்கள் எத்தனை வீடியோஸ் அன்பே சாயில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த வருஷம் அன்பே சாய் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணன்னு தெரியல. நான் யூடியூப்பில் பார்க்குறேன், பட் நீங்களும் இங்கே ரிமைண்ட் பண்ணிக்கோங்க எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்னு. ஐ திங்க் இது 5வது வருஷமானு நினைக்கிறேன், 5 6வது எனக்கு கணக்கில் வீக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எத்தனாவது வருஷம்னு. 2019 ஐ திங்க் ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ
ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட் டேட் தெரியல, மந்த் தெரியல. நானும் செக் பண்ணுறேன், நீங்களும் செக் பண்ணி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன விஷயங்கள் நடக்குது, அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறதுக்கு காரணம், நம்ம பேசுகிறதால அவரும் திரும்பி பேசுகிறாரு, ரைட்டா? அதனால தான் நம்ம திரும்பி பேசுகிறோம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வராங்க, அவங்க எதுக்கு வராங்க? உங்ககிட்ட பேச. அப்போ நீங்கள் வந்தவங்க கிட்ட நீங்கள் பேசலைன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பேசுனா அவங்க பேசுவாங்க. உங்ககிட்ட பேச தான் அவங்க வந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் பேசலை. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புறேன்னு வாங்க இல்லையா? அப்போ நீங்கள் பேசுனா தான் அவங்க பேசுவாங்க. அதே போல் தான் இங்கேயும் அவர் பேசுனா, நம்ம பேசுனா அவர் பேசணும். அவர் பேசலைன்னா நம்ம பேசுகிற நிறுத்திடுவோம். இங்கே நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன் அவர் பேசலை, ஏன் அவர் பேசலைன்றது முக்கியம். அப்போ இந்த ஒரு விஷயம் இல்லை, எந்த விஷயம்? சந்தோஷம் அது இல்லை, நம்பிக்கை அது இல்லை, பொறுமை இல்லை, அதை தாண்டின ஒரு விஷயம். அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்படி தான் இன்றைக்கி காலையிலையும் நம்ம இழுத்தோன்னுங்கள நினச்சிங்களேன்னு. ஏன்னா ஒரு விஷயத்தை டக்குன்னு சொல்லிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது கொஞ்சம் சொன்னால் தான் அந்த அந்த நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போது இந்த விஷயங்கள் நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நான் காலையில் சொன்ன மாதிரி கவலையும் துன்பமும் தான் அதிகரிச்சிருக்கு. அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. அது உங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாமலே இருக்குது. ஆனால் அதை சம்பந்தப்படுத்தினாதான் கடவுள் நம்மக்கிட்ட சம்பந்தப்படுவார். அதை விலகி இருந்தால் கடவுள் விலகி இருப்பார். இப்போ கடவுள் விலகி இருக்காரான்னு கேட்டிங்கன்னா, பலருக்கு கடவுள் விலகி இருக்கிறார். ஆனால் விட்டுட்டு போகலை, ரைட்? விட்டுட்டு போகலை, விலகி இருக்கார். ஒரு பதிவிலையும் அவர் உங்களை அழைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பதிவும் ஒரு விதமான வார்த்தைகள், அத்தனை வார்த்தைகளும் உள்ள வச்சு அதை வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது தான் அவர் உங்கள் கூட பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். அது வரைக்கும் பேச தயாராக இல்லை. அப்போ இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் பேசுவாரா? எஸ். உங்கள் மனசில் ஒரு சட்டுன்னு ஒரு பாயிண்ட்டு வந்துருச்சுன்னா நிச்சயமாக பேசுவார். அந்த பாயிண்ட்டு தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான பாயிண்ட். அது எந்த பாயிண்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் நிச்சயமாக அதை பற்றி பேசுகிறேன். அப்போ இந்த ஒரு விஷயத்தால் உங்களுக்குள்ள நிம்மதி இல்லை. அதன் மூலமாக இன்னும் பல பேருக்கு நிம்மதி இல்லை. உங்கள் வாழ்க்கையே எப்படியோ தண்ணி மேலே நடக்கிற கதையாக போயிடுச்சு. தண்ணி மேலே நடக்க முடியுமா? முடியாது. ஆனால் கடவுளுடைய அருள் இருந்துச்சுன்னா ஆகாயத்தில் கூட பறந்து போகலாம். எத்தனையோ சித்தர்கள் திருவண்ணாமலையில் பறந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன். ஏன்னா இது எல்லாமே கடவுள் சம்மந்தப்பட்டது. பட் நம்ம அடைய முடியும். இந்த நிமிஷமும் இந்த நொடியும் அதற்கு உரிய பாதைகளை நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா ஏன் முடியாது? எந்த ஒரு விஷயத்தையும் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சி திருவினை ஆக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உங்கள் பாயிண்ட்டு, உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் எதை குறி வைக்கிறீங்களோ அதுலேயே நீங்கள் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு நேரமும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. பல பேருக்கு லட்சியம் அப்படின்னா என்னன்னே தெரியல. பல பேருக்கு தனக்கு திறமை இருக்குதானே என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு என்ன திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு. அப்போது நம்ம விஷயத்தை நம்மளே கண்டுபிடிக்க முடியல. மதிப்பில்லாத மனுஷங்களாக நம்ம வாழ பழகிட்டோம். கரெக்டு தானே? மதிப்பில்லாதவர்களாக வாழ்ந்துட்டோம். மதிப்பில்லாமல் வாழ்ந்தால் நமக்கு மதிப்பு வந்துடுமா? மதிப்பே இல்லாமல் வாழ்ந்தால் மதிப்பு வந்துடுமா? ஸோ மதிப்பில்லாத மனுஷனை யாரும் மதிக்க மாட்டாங்க.
ஆனால் நீங்கள் மதிப்பான மனிதர்கள். இதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதெல்லாம் சும்மாங்க, இல்லைங்க மதிப்பெல்லாம் இல்லைங்க போயிடுச்சுங்கன்னு. அப்போ இருந்த மதிப்பு இப்போ ஏன் இல்லை? நீங்கள் அந்த மதிப்பு அப்போ இருந்துச்சு இப்போ இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்ன இடையில நடந்துச்சு? அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு, அதன் மூலமாக உங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. அதை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க, அதை பற்றி நினைக்கவே மாட்டீங்க. அதை தொடர்ந்து ஒரு பயமோ ஒரு பதட்டமோ இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் நீங்கள் மதிப்பில்லாத மனிதராக மாறினீங்க. அந்த சம்பவம் நடக்கலைன்னா நீங்கள் தெளிவாக இருந்திருக்கலாம், நீங்கள் நல்லா வாழ்ந்திருக்கலாம். எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயந்தான். அந்த விஷயம் நடக்கலைன்னா, அது எந்த விஷயமும் உங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய எதுவாக இருக்கட்டும், அந்த விஷயம் நடக்கலைன்னா இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் சாய்ராம், இந்த அளவுக்கு விழுந்திருக்க மாட்டேன் சாய்ராம் சொன்னவங்க சிலர். இன்னும் சிலர் என்னதுமா சொல்கிறாங்க, அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கலை, என் வாழ்க்கையில் இப்படி நான் முன்னுக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொன்னவங்க சிலர். ஸோ என்ன லாஜிக் இங்கே இருக்கு? என்ன மெசேஜ் கடவுள் கொடுக்குறாரு? நீ அவமானப்பட்டாலும் எழுந்திருச்சு நில்லு, உன்னை உயர்த்துவன்னு சொல்கிறாரா? நீ அவமானப்பட்ட அந்த இடத்துல தரமட்டமாக ஆயிடுன்னு சொல்லுவாரா கடவுள்? சொல்லுங்க. அப்போ எங்கே அவமானப்பட்டியோ அங்கே எழுந்திருச்சு நில்லு, உன்னோட மதிப்பு உயரும். இன்னைக்கு ஏன் நம்ம மதிப்பு உயரலை அப்படின்னா, எங்கே அவமானப்பட்டமோ அங்கேயே நம்ம செட்டில் ஆயிட்டோம். பாய் தலைக்காணி பெட்ஷீட்டு இப்படி செட்டில் ஆயிட்டோம். அப்போ எது புத்திசாலிங்க ஃபாலோ பண்ணணுன்றதை யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான், இது ஒன்று தான் இங்கே நடக்குது. ஸோ பலர் அவமானப்பட்ட இடத்துலையே செட்டில் ஆயிட்டாங்க, சிலர் அவமானப்பட்ட இடத்துல எழுந்திருச்சு நின்னாங்க. நின்னவன் ஜெயிச்சான், படுத்தவன் தோத்தான். அவ்வளோதான். படுத்தது படுத்தபடி ஆயிடுச்சு. ஒரு சம்பவம் நடந்து படுக்க வச்சிடுச்சு உங்களை. ஆனால் உங்களோட மோசமாக கீழே விழுந்தவங்க கூட எழுந்திருச்சாங்க. என்ன ரீசன் சொல்ல போறீங்க? இல்லை என்ன பார்வையில் பார்க்குறீங்க? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். என்ன பார்வையில் அவங்கள பார்க்குறீங்க? என்ன பார்வையில் உங்களை பார்க்குறீங்க? உங்களோட மோசமான துன்பத்தால் அடிபட்டவன் ஜெயிக்கலை, வாழ்க்கையை எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறலை. வெற்றி பெற்றார்களா, வெற்றி பெறவில்லையா? அப்போ அவர்கள் வெற்றி பெற்றதற்கு உண்டான ரகசியம் என்ன? சொல்லுங்கள். நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் மட்டும்தான் பேசணுமா? எனக்கு மட்டும்தான் வாய் இருக்கா? உங்களுக்கு வாய் இல்லையா? எனக்கு மட்டும்தான் தமிழ் தெரியுமா? உங்களுக்கு தமிழ் தெரியாதா? அப்போ இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன் இல்லையா, என்ன பாயிண்ட்? அந்த பாயிண்ட் அங்கே இருந்துடுச்சுன்னா இந்நேரம் பெரிய அளவில் வெற்றியை தேடி இருக்கலாம், வெற்றியை ஈட்டி இருக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் தேடக்கூட வேண்டாம், வெற்றி உங்கள் பக்கம் வர வைங்க. எனக்கு ரொம்ப இதெல்லாம் பிக்கஸ்ட் சேலஞ்ச். இதெல்லாம் எனக்கு சேலஞ்ச் எடுக்க ரொம்ப பிடிக்கும். இந்த பயந்து ஒதுங்கிறது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. எப்பயுமே அப்படிதான். எந்த முடிவை எடுத்தாலும் அதில் நான் உறுதியாக நிற்பேன். நமக்கு பின்னாடி இத்தனை பேரா, முன்னாடி அத்தனை பேரா, அதெல்லாம் இல்லை. துணிஞ்சு நின்றுட்டியா நில்லு. தோத்து போனாலும் கவலைப்படாத. இல்லை ஒன்னையே நீ இழந்தாலும் எழுந்துடு, தப்பே இல்லை. ஆனால் பயந்து மட்டும் நின்றுடாத. பயந்து மட்டும் நின்றுடாத. நீ எதிர்த்து நின்று போராடு. இன்னும் எத்தனையோ மனுஷங்களை நீ பார்க்கணும். எத்தனையோ மனுஷங்க கொடுக்கக்கூடிய அனுபவத்தை நீ எடுத்துக்கணும். ஒருத்தர் நல்லது கொடுப்பா, சந்தோஷம். கெட்டதும் கொடுப்பான், அதுவும் அதே மனநிலையில் எடுத்துக்கோ. அப்போ ஒரு நாட்களும் ஒவ்வொரு மனுஷங்களை நம்ம மீட் பண்ணுறோம், அந்த அனுபவத்தை பெறுறோம். எவன் வாயில் வடை சொல்கிறான்,
எவன் அமைதியாக நின்று சாதிக்கிறான். இதெல்லாம் நிறைய பேரை பார்த்துட்ருக்கோம். நிறைய பேரை பார்த்துருக்கேன். வாயில் வடை சுடுக்கிறவள் ஜாஸ்தி. இது நிறைய நமக்கே தெரியும். நல்லா பூ சுற்றுறாங்க, சுற்றட்டும். அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னா ஒரு ஆமாம் சாமி போகிறதுல என்ன எடுப்போகுது? அவனால் நமக்கு பலன் இல்லை. ஆனால் அவன் இப்படிலாம் பேசுகிறதால அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது. 10 நிமிஷம் அவனுக்கு நான் டைம் தருவேன். ஓகே பேசுகிறேன், ஓகே அப்புறம் மறுபடியும் பார்க்கலாம் அப்படி சொல்லிவிடுவேன். ஏன்னா அந்த இடத்துல வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, அது தேவையில்லாத பேச்சாக இருக்குது. ஒரு பிரயோஜனமான ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நாம் என்ன செய்கிறோம், அப்படி தான் சில மனிதர்கள் கூட பழகிக்கிட்டே இருக்கோம். நேரத்தை கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறோம். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது கூட தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது உங்களுக்கு எதிர்த்த மாதிரி 10 வார்த்தை பேசுனா நீங்கள் ஒரு வார்த்தை பேசணும், நீங்கள் ஜெயிக்கிறீங்க. எதிரில் இருக்கிறவன் 10 தடவை 10 வார்த்தை பேசுகிறான், நீங்கள் 1000 வார்த்தை பேசுனீங்கன்னா நீங்கள் தோக்குறீங்க. இது உண்மை. உங்கள் பலகீனத்தை நீங்கள் விடாப்படியாக பேசிட்டு இருக்கீங்க. எங்கேயோ போகிற சனியனை வீட்டுக்குள்ள, மக்களை சொல்லலை, நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், சொல்கிறேன், நம்ம வாயை சொல்கிறேன். எங்கேயோ போகிற சனியனை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பூஜை போட்டு நமஸ்காரம் பண்ணால் அந்த சனியை நம்மளை விட்டுட்டு போயிடும். அப்போ பேச்சை குறைக்கணும், குறைக்கல. பேச்சை குறைக்காதப்போ என்ன ஆகுது? வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, அது என்ன ஆகுது? விவாதத்தை வளர்க்குது. உங்கள் பலகீனத்தை நீங்கள் ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து 24 ஹவர்ஸா. அப்போ பலகீனத்தால் வீழ்த்தப்படுவதுன்றது நிச்சயம் தானே. அந்த பலகீனத்தால் தான் இப்போ நீங்கள் வீழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். சரிங்க, இத்தனை விஷயம் நடந்துருச்சு. இப்போ என்ன அந்த ஒரு பாயிண்ட்? என்ன ஒரு பாயிண்ட்? உங்களுக்கு உள்ள சமாதானம், புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மனசுக்குள்ள சமாதானம் இல்லை என்றால் எதையுமே நீங்க சாதிக்க முடியாம போயிடும். புரிஞ்சுக்கோங்க, சமாதானம் இல்லைன்னா, ஒரு சண்டை வந்துருச்சு, எதிர்த்து பேசுறவங்க 4 வார்த்தை பேசிட்டாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு தேவை துன்பமோ துக்கமோ ஆவேசமோ இல்லை, சமாதானம். எனக்கு நடப்பவை அத்தனையும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குதுன்ற ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை நெஞ்சில சுமக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதிர்த்து பேசுறவன் காலி, உடனே காலி ஆகிட மாட்டான். அவனுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போவீங்க இல்லையா, அதுவே அவனுக்கு பதிலடியை கொடுக்கும். முதல்ல உங்களுக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், அடுத்தவங்களை பத்தி பேசல, உங்களுக்குள்ள சொல்றேன். உங்களுக்குள்ள சண்டை, அது என்னங்க எனக்குள்ள சண்டைனா எப்படி போடுவேன்னு கேட்கலாம். அதாவது நீங்க மதிப்பில்லாம இருக்கிறீங்கன்னு ஒரு சண்டை உங்களுக்குள்ள போடக்கூடாது. நான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேனே அப்படின்ற சண்டை உங்களுக்குள்ள போடக்கூடாது. என் வாழ்க்கையில எல்லாம் கைவிட்டு போயிடுச்சேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வச்சு உங்ககிட்ட நீங்க சண்டை போடக்கூடாது. உங்களை பிடிக்கலன்னு சொல்லி உங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. அப்போ எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும்னா, கடவுள் எனக்காக பல அனுபவத்தை பல மனுஷங்க மூலமா கொடுக்கிறாரு. அவர் கொடுப்பது அத்தனையும் எனது நன்மைக்கே. நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன கொடுப்பாங்க? லட்டு கொடுப்பாங்களா? ஜாங்கிரி கொடுப்பாங்களா? இல்லை பாதுஷா கொடுப்பாங்களா? என்ன கொடுப்பாங்க? மாத்திரை கொடுப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க. அந்த மாத்திரை மருந்து அளவுக்கு மீறி கசப்பை கூட கொடுக்கலாம். சில மாத்திரை தொண்டைக்குள்ளே போயிடும், அது இருக்கிறதுல ரொம்ப இம்சையாக போயிடும், தொண்டையிலே கரைஞ்சிடும். தண்ணி எவ்வளோதான் ஊற்றினாலும் அந்த மாத்திரையோட ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஏன் நம்ம பெற்றோர்கள் நமக்கு அந்த நேரத்தில்
நமக்கு பிடிச்சதை கொடுக்கல, ஏன் பிடிக்காததை கொடுக்குறாங்கன்னா அந்த கசப்பு உனக்கு நல்லது. மருந்து கசக்கும் தானே. இங்கே எத்தனையோ பேர் சுகர் பேஷண்ட் இருப்பீங்க, 400 300, உடனே அடுத்த நாள் வந்து பாவக்காய் ஜூஸை போட்டு குடித்து நல்ல குழந்தைங்களாம் மாறிடுவீங்க. அப்போ அந்த பாவக்காய் ஜூஸில் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, அவ்வளவு கசப்பு, அவ்வளவு தோற்பு கசப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும். ஏன்? அது குடித்தாதான் அந்த சுகர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும், அதற்காக குடிக்கிறது. ரைட்டா? அப்போது கடவுள் கொடுக்கக்கூடிய அனுபவம் கசப்புக்கள் எந்த அளவில் இருக்குதோ அதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டா உங்கள் வாழ்க்கை பிற்காலத்தில் இனிக்கும். இல்லை கசப்பு, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன்னா, இப்போ எந்த மாதிரியான பலகீனமான இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அதே பலகீனமான இடத்துல தொடர்ந்து நீங்கள் இருப்பீங்க. இதுதான் நடக்கும். ஆனால் கடவுளோட விருப்பம் நீங்கள் பலகீனமான இடத்துல இருக்கக்கூடாது, பலமான இடத்துல இருக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு கஷ்டத்தையும் துயரத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க தெரியுமா? கடவுள் என்னை துன்பப்படுத்துகிறாரு, கடவுள் என்னை சோதனைப்படுத்துகிறாரு அப்படின்னு நினச்சே நாம் வாழ்க்கையில் எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல விழுந்து அதே புலம்பல்களை இப்போ வரைக்கும் நாம் புலம்பிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை எல்லாத்தையும் எப்போ நம்ம ஏற கட்ட போகிறோம்? இப்போவே ஏற கட்டிடலாம். ஓகே, இது வரைக்கும் நினச்சி வாழ்ந்த வாழ்க்கை தப்பு. இனி நினச்சி வாழ போகிற வாழ்க்கை சிறப்புன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடிஞ்சா நீங்கள் கண்டிப்பாக நான் எழுதி கொடுக்குறேன், அடுத்த சில வருஷத்துக்குள்ள உங்களுடைய வெற்றி இமாலய வெற்றியாக இருக்கும். எப்படி அந்த ரேவதி சாய்ராமுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்தாரோ அதே போல் இங்கே நிறைய ரேவதி சாய்ராம் மாதிரியான ஆட்களை பார்க்க போகிறோம், சாட்சிகளை கேட்க போகிறோம். அதன் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கையை பெற போகிறோம். வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையாக அதை நாம் உருவாக்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட சண்டை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய யுத்தத்தை எப்பொழுது நீங்கள் நிறுத்துறீங்களோ அப்பொழுது உங்களுக்கு சமாதானமும் சமாதானத்துடன் கூடிய அறிவும் வரும். இப்போ ஏன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மனசில் ஏன் இவ்வளவோ ஒரு படபடப்பு, பதபதப்பு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கு திறமை இருக்குதான்னு ரூம் போட்டு யோசிக்கிறோம். ரைட், ரூம் போட்டு யோசிக்கிறோம், என்னப்பா எனக்கு திறமை இருக்குது, ஒன்றுமே புரியலையே. நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்தோம், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தோம், 10th ஸ்டாண்டர்ட்லேயும் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்தோம், ஸ்கூலு காலேஜிலெல்லாம் டாப்பர்ஸாக மாறினோம். இப்போ ஏன்ப்பா நம்ம லூசர்ஸாக இருக்கோம் அப்படின்னா இதுதான். ஸோ ஒரு புக்கில் இருக்கிறத படித்து எழுதி ஓகே, பட் வாழ்க்கைன்ற படிப்பு அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் இங்கே படிப்பு இருக்குது. போதும் உங்களோட அனுபவங்கள், இதுக்கு மேலெல்லாம் வந்து தாங்காது. இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த சில நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிங்க. துன்பத்தை மறக்காதீங்க, அது ரொம்ப மறந்துடக்கூடாது, எப்பயுமே மறக்காதீங்க. உங்கள் அவமானத்தை தயவு செய்து மறக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு அவமானப்படுத்தினாங்க, அவங்கள தண்டிக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க தான் நம்மளுடைய யார், குலசாமி. நிறைய பேருக்கு இப்போ சிரிப்பு வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னொன்று குலசாமியே வரலையே, குல தெய்வம் அவங்கெல்லாம். அவங்க இல்லைன்னா இல்லைங்க, சந்தோஷம் இல்லைங்க. சந்தோஷம் மட்டுமா இல்லை, யாரெல்லாம் இன்றைக்கி டாப் லெவலில் வின்னிங்கில் இருக்காங்களோ யாருமே இல்லை. பட் அவனுக்கு எதிராக ஒருத்தன் உசுப்பி விட்டுருப்பான், நீலாம் மனுஷனாடான்னு கேட்டிருப்பான். அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நோக்கி வேற ஒரு ரூட்டு போடுது.
அந்த ரூட்டில் போய் என்ன நீ மனுஷனை கேட்டுட்டியப்பா, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கு. அந்த இடத்துல இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க வரணுன்றது சாயப்பாடு விருப்பமாக இருக்கு. அந்த விருப்பத்தை எத்தனை பேர் நிறைவு செய்வீர்கள்? நிறைவு செய்யணும். அதுதான் லைஃப். இன்னும் நிறைய பேரோட மிராக்கள். இன்னைக்கு காலையில் சொன்னோடனே அண்ணா என் பேரை ஏன் சொல்லலை, என் பேரை ஏன் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு மிராக்கள் பார்ப்போம். எல்லா மிராக்கிளும் சொல்லிட்டா திகட்டிடும். நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்க மிராக்கள் சொல்லுவோம். கிட்டத்தட்ட இப்போவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சும்மா அப்படியே மேலோட்டமாக பார்க்குற வரைக்கும் ஒரு 20-25 பேர் வந்திருந்தாங்க இன்னைக்கு காலையில் பார்த்த பதிவை பேஸ் பண்ணி. அதனால் உங்களோட மிராக்கிள்ஸ் இருக்குதுன்னா தயவு செய்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆடியோவாக அனுப்பிடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக எனக்கு புரியும். இல்லைன்னா சுத்தமான தமிழில் போடுங்க. தங்கிலீஷில் போடும்போது சிலது எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கூட்டவோ கழிக்கவோ இல்லாமல் அப்படியே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய ஸ்டைலு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதி அனுப்பினாலும் சரி, இல்லை ஆடியோ கொடுத்தாலும் சரி. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சமாதானம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.